சமீபத்தில் ரேப் விக்டம்ஸோட க்ளோதிங்கை ஃபுல்லாக ஒரு எக்ஸிபிஷனில் போட்டிருந்தாங்க. எல்லாமே ஃபுல்லி கவர்ட் க்ளோத்ஸ் தான். ஸோ அவ்வளோ ஹார்ட் ரென்ச்சிங்காக இருந்தது அதை பார்க்கும்பொழுது. அடுத்தபடியாக மிஸ்டர் கைதி ஒரு சில வார்த்தைகள். லோகேஷ் கனகராஜ் அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். ரத்னா எப்படின்னா, இப்போது நாங்கள் எல்லாம் வந்தோன்னே எங்களுக்கு இடம் இல்லை. நாங்கள் ஒரு 5 டேரக்டர்ஸ் அங்கே நின்றுருந்தோம். வந்தோன்னே நேராக வந்து என்னன்னா ஆர்கேவியில் ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீன் பண்ணும்போது எப்படி நின்னமோ அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னா. அதான் ரத்னா. அப்படி தான் ஆரம்பிச்சு இந்த பழக்கமும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்போ ஆரம்பித்தா இது வரையும். மேதமன் ரிலீஸ் ஆன டைமில் உண்மையிலேயே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த படம் ரத்னாவுக்கு முதல் படமாக இருந்திருக்கூடாது. வேறு சில ஸ்கிரிப்ட்லாம் கேட்டிருக்கேன். ஏன்னா ரத்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்ரு. அது இந்த படம் ரொம்ப ஆணித்தனமாக ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நானும் வந்து ஆரை பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது படம். எப்படின்னா ஒரு எப்பவுமே யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் வந்து ஒரு வெறுமனே ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமாக மட்டும் இருந்துடாமல் அது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் மாற்றிருந்தேன். அப்படி அதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்கிறது தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் இதுதான் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய டிபேட்குள்ளே ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு வந்து வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. அவர் அடுத்து என்ன படம் பண்ணுறாருன்னு உங்களுக்கே தெரியும், ஆனால் அதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு.